இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் கூட சிந்திக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் என்னோடு பேசின தலைப்பு, நாம் எதற்காக உபவாசிக்கிறோம். உபவாசம் இந்த லெந்து நாட்களிலும் நம் அநேகர் 40 நாட்கள் உபவாசித்து வருகிறோம். உபவாசம் என்பது என்ன என்பதை சில நேரங்களில் நாம் அறியாமலே அதை கடைபிடித்து வருகிறோம். உபவாசம் என்பது நம்மை மற்றவர்களை விட மிகுந்த ஆவிக்குள்ளானவர்கள் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல. நம்ம எல்லாரும் உபவாசிக்கும் போது நம்மளுடைய முழு கவனமும் எதன் மேல் வருகிறது என்றால், சாப்பிடாமல் பட்டினியாக இருப்பதை மாத்திரமே நாம் உபவாசம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதல்ல உபவாசம். உபவாசம் என்பது உணவு கட்டுப்பாடும் அல்ல. உபவாசம் என்பது சரீரத்தை, உடல் எடையை குறைத்து கொள்ள ஒரு வழியும் அல்ல. அப்படி என்றால் உபவாசம் என்பது என்ன? உபவாசம் என்பது நமக்குள்ளே நடைபெறுகிற மாம்ச செயல்பாடுகள். சில நேரங்களில் நம்ம யோசிப்பது உண்டுல்ல, இந்த லெந்து நாட்களில் பூ வைக்கலை, இந்த லெந்து நாட்களிலே நான் கறி சாப்பிடுவதில்லை, இந்த லெந்து நாட்களில் இதெல்லாம் நான் குறைத்து கொள்கிறேன் என்று சொல்லி சில காரியங்களை நாம் ஒதுக்கி வைப்பது உண்டு. நம்மில் அநேகர் அதை செய்கிறோம். ஏன் அதை நாம் செய்கிறோம் என்றால், நமக்குள்ளே இருக்கிற மாம்ச செயல்பாடுகளிலே அளவை நம்ம குறைத்து கொண்டு ஆவிக்குரிய சிந்தனையிலே நாம் வளர்வதற்கு தான் இந்த உபவாசம். உபவாசத்தை குறித்து ஒரு சில தேவ மனிதர்களை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், ஜான் நாக்ஸ் என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து குயின் மேரி அம்மையார் சொல்கிறார். இங்கே அவருடைய உபவாசத்தை பார்த்த குயின் மேரி அவர் சொன்ன, டெய்லி தினமும் ஒருவேளை மாத்திரமே அவன் உணவை சாப்பிட்டு வருகிறார். இந்த உலகத்தில் யாரை கண்டு நான் பயப்படுவதில்லை, இந்த ஜான் நாக்ஸின் முழங்காலுக்கு இந்த உபவாச ஜெபத்தை குறித்து நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒரு குறிப்பேட்டிலே குறிப்பிடுகிறார். இன்னும் ஜான் வெஸ்லி என்ற ஒரு தேவ மனிதன் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறார். இதன் மூலமாக அவருடைய ஊழியத்திலே மிகவும் பலன் அடைகின்றதாக அவர் தன்னுடைய குறிப்பேட்டிலே குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு தேவ மனிதன் சார்லஸ் ஃபெனி என்ற ஒரு தேவ மனிதன் 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடாமல் உபவாசித்து வருகிறார். இதனாலே அவனுடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் சென்று எங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொள்கிறாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் பிரத்யட்சமாக அநேக ஜனங்களுக்கு காட்சி அளித்ததாக அவர் குறிப்பிடுகிறார். உபவாசம் மிகவும் முக்கியமானது. சில நேரங்களிலே நம்மால் உபவாசிக்க முடியவில்லை, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு ப்ரெஷர், இப்படி ஒரு சரீரத்திலே வியாதி இருக்கிறது, அதனால் நான் உபவாசிக்க முடியவில்லை என்று சில நேரங்கள் நாம் சொல்கிறோம். உபவாசம் என்பது உலகத்தில் உள்ளவைகளிலிருந்து நம்முடைய கண்களை, அதாவது கவனத்தை எடுத்துவிட்டு கிறிஸ்துவின் மேல் நமது கவனத்தை வைப்பது. உலக ஆசைகள், உலக காரியத்தின் மீது கொஞ்சம் நம்ம கவனத்தை குறைப்பதே. இன்னும் வேதாகமத்திலே 2 மனிதர்கள் ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறார்கள். அங்கே ஒரு மனிதனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. லூக்கா 18:12 அவன் பரிசேயன். அவன் சொல்கிறான், அண்ணா அங்கே வந்து அந்த சமூகத்திலே வந்து நின்று சொல்கிறான், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனிதர்களைப் போல இந்த ஆயக்காரனைப் போல இராததால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்கிறான். குறிப்பாக வாரத்தில் 2 முறை நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்கிறான். இன்னும் அவன் சொன்னான், என் சம்பாத்தியத்தில் எல்லாத்தையும் நான் தசம பாகம் கொடுக்குறேன், இதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை.
அவன் வாரத்தில் 2 முறை ஜெபிக்கிறான். ஆனாலும் அவனுடைய ஜெபம், உபவாச ஜெபம் கேட்கப்பட காரணம், அந்த உபவாசத்தின் மேன்மையை, அதன் பலத்தை அறியாமலேயே இந்த மனிதன் உபவாசிக்கிறான். சில நேரங்களில் நாமும் கூட உபவாசிக்கிறோம். உபவாசத்தின் நோக்கம் என்ன, அதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை நாம் அறியாமலே இருக்கிறோம். இந்த 7 நாட்களும் நாம் 7 மனிதர்கள் எப்படிப்பட்ட உபவாசத்தை மேற்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். முதலாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி உபவாசித்தார் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நாம் போடப்பட்டு இருக்கிறது. 1ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று போடப்பட்டிருக்கு. பிசாசினால ஒரு சோதனை வருகிறது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசிக்கிறார். நம்மில் அநேகர் இந்த காரியத்தை, இந்த வசனத்தை அடிக்கடி வாசிப்பது உண்டு, தியானித்தது உண்டு. ஆனால் இந்த பகுதியிலே நாம் ஒரு கேள்வியை கேட்போம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக உபவாசிக்கணும் சொல்லுங்க? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்றேன். 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ எல்லா சூழ்நிலைங்க ஆண்டவர் தன்னை முன்னிறுத்தும் போது பிதாவோடு ஒப்பிடுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவராகி கிறிஸ்து உபவாசிக்கும் நோக்கம் என்ன? இங்கே பிசாசானவன் சோதிக்க வருகிறான், சோதனை வருகிறது. இப்போ அந்த பகுதியிலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு 3 விதமான சோதனையே பிசாசு வைக்கிறான். முதலாவது பசி, சரீரத்திலே பசியை கொண்டு வருது. அவருக்கு பசி எடுக்கிறது, 40 நாள் உபவாசிக்கிற பசி எடுக்கிறது. இப்போது அந்த பிசாசானவன் சொல்கிறான், நீ இந்த கல்களை தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனா, இந்த கல்களை அப்பமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த பகுதியில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, பிசாசு நம்மை சோதிக்கிறான். முதலாவது சரீர பிரகாரமான ஒரு சோதனை, பசி. சிலரால் நம்ம உபவாசிக்க முடியலல்ல, காரணம் இந்த பிசாசு நமக்கு இந்த சாப்பாடை முன்னிறுத்தி அதனால் நம்ம வாழ முடியாது அப்படிங்கிறதை காட்டுற. ஆனால் தேவன் அதிலே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆண்டுடைய வாயின் வருகின்ற வார்த்தையினால் பிழைப்பார். இப்போ ஆண்டவர் இந்த உபவாசத்தில் நமக்கு என்ன சொல்லி தருகிறார் என்றால், ஆண்டுடைய பாதத்தில் நான் இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தையை நான் கேட்கறதே எனக்கு முழுமையான சாப்பிட்டுறதுக்கான அர்த்தம். ஆண்டுடைய வார்த்தைக்காக அவர் காத்திருக்கிறார். பிசாசுக்கு பயந்து அவர் ஓடி போய் 40 நாள் வனாந்திரத்துக்கு செல்விட. அவளுடைய நோக்கமே, ஆண்டவருடைய உபவாசத்தின் முழுமையான நோக்கம் எதற்காக உபவாசிக்கிறான்னா, பிசாசை வெல்ல. நாமும் கூட சில நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சோதனை வருகிறது, பாவ சோதனை வருகிறது, குடும்பத்திலே ஏதோ ஒரு சோதனை பிரச்சனை வருகிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட நாம் என்ன செய்கிறோம்? நம் உபவாச நாளை ஏற்படுத்தி கொள்கிறோம். ஆனால் எதற்காக உபவாசிக்கிறோம் என்பதை அறியாமலே நாம் உபவாசித்து கொண்டிருக்கிறோம். உபவாசம் என்பது நம்மை தாழ்த்துவது. ஆண்டுடைய சமூகத்திலே தேவன் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்துகிறார். 40 நாள் உபவாசிக்கிறார், சோதனை வெல்கிறார். அவர் சொல்கிறார், 2வது சோதனை கொடுக்கிறார். அதில் ஆண்டவர் சொல்கிறார், உலக ஆசை கொடுக்கிறார், இது எல்லாத்தையும் உனக்கு தாரேன், என்னை பணிந்து கொள் என்று சொல்கிறார். இன்னும் ஒரு சோதனை கொடுக்கிறார், நீ மேலே இருந்து கீழே குதி. தற்கொலை எண்ணம், சில நேரங்களில் பிசாசு தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகிறது. ஆனால் இந்த சோதனையெல்லாம் வெல்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்மாதிரியை வைத்து செல்கிறார். உபவாசம் நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவரே, இந்த உபவாசத்தின் மேன்மையை நான் அறிந்து கொண்டு அதை நான் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும்னு சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனை மே ஸ்தோத்திரிக்கிற இந்த வேளையிலையும் கூட உபவாசத்தின் இந்த 40 நாள் உபவாசத்தில் நாளில் 2 நாட்களிலும் கூட நாங்கள் உபவாச நாளை ஏற்படுத்தியிருக்கிறோப்பா. எங்களுக்குள்ளே நாங்கள் எதற்காக ஏன் உபவாசிக்கிற அந்த கேள்வியை நாங்கள் கேட்டு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசை வெல்ல உபவாசிக்க நாங்களும் கூட இந்த உலக ஆசைகள், உலக இச்சைக்கு விலகி ஓட, இந்த சோதனை, பாவ சோதனை வெல்வதற்காக
ஜெயிப்பதற்காக அந்த உபவாச நாளை ஏற்படுத்தி கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்தி கிருமையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.